அன்பான நண்பர்களே, உலகத்துல நம்ம அதிகாரத்தை பார்த்திருக்கோம். ராஜாவின் அதிகாரம், அதிபதிகளின் அதிகாரம், பிரசிடென்ட், டீச்சர், டாக்டர், ஜட்ஜி, இந்த மாதிரி பல அதிகாரங்களை பார்க்கிறோம். இந்த அதிகாரங்கள் சில பேர் நல்லதுக்கு யூஸ் பண்றாங்க, சிலது கெட்டதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு சில பேர் பழி வாங்குறாங்க, அழிக்கிறாங்க, கொல்றாங்க. நிறைய நடக்குது இந்த உலகத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து யார்? அந்த இயேசு கிறிஸ்து என்ன அதிகாரத்தோடு வந்தார்? எப்படி அவர் அதிசயங்களை செஞ்சார்? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதிசயம்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் போயிட்டு எழுந்து நடந்து வர்றாரு, அப்புறம் ஆக்சிடென்ட், அது ஒரு அதிசயம். அதுதான் அந்த அதிசயத்தை தான் இயேசுநாதர் இந்த உலகத்துல இருந்தப்ப செஞ்சார். அவர் மாத்திரம் செய்யல, அவரோடு கூட இருந்தவர்கள், அவரை நம்பினவர்கள், இன்றைக்கும் அவரை நம்புகிற எனக்கும் ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்திருக்கார். ஏன் அவர் செய்தார்? அவர் மரியாள் என்ற கன்னி வயிற்றில பிறந்தார், மலைகளிலே பிரசங்கம் செய்தார், கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பெருமைக்காக ஒன்னும் அதிசயம் செய்யலுங்க. ஜனங்களோடு உறவாட, ஜனங்களோடு கூட இருக்க, அவர்களுக்கு அன்பை காமிக்க, அவர்கள் நோயில பேயில அகப்பட்டிருக்கும் பொழுது அந்த விடுதலை கொடுத்தார். நிம்மதி இல்லாத மக்களுக்கு நிம்மதியை கொடுத்தார். கண் பார்வை அற்றவர்களை கண்ணை திறந்து கொடுத்தார் பார்க்கும்படி. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். அநேக அற்புதங்களை செய்யறார். சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு அதிசயத்தை காமி, நீ இயேசுவின் குமாரன்றையே தேவனுடைய குமாரன் காமி அதிசயங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்யல, பெருமையா செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் அதுக்காக வரல, மக்களுக்கு உதவி செல்ல, மக்களோடு இருக்க, மக்களை காப்பாற்ற வந்தார். அவர் அதிசயங்கள்லாம் சயின்ஸ் மூலமா நிரூபிக்க முடியாது. இப்படி நடக்கிற அதிசயம் இயேசு கிறிஸ்துவினார். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் கூட அதிசயம் செய்தார்கள். பால் செய்தார், பீட்டர் செய்தார். அதே அற்புதம் செய்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், சிறையில் அடிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள் இயேசுக்காக. ஆகவே அதிசயம் செஞ்சா ஆண்டவர் எல்லாத்துலயும் அதிசயம் செய்வாருன்னு இல்லை, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும். ஆகவே நம்ம அதிசயம் ஏன் இந்த நாள்ல கிடைக்கிறது இல்லை? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதிசயம் செய்யும் போது நான் பிதாவில் நிலைத்திருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். அப்போ நமக்கு அதிசயம் வேணுமா? நாம் யாரில் இருக்கணும்? இயேசுவில் இருக்கணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. சோ நம்ம அதிசயம் நமக்கு வேணும், யாருக்கிட்டையும் போக தேவையில்லை, நம்ம ஏசப்பாவால் நிலைத்திருக்கணும். அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா அதிசயம் நடக்கும். எனக்கு அநேக அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆகவே அதனால தான்